ஒரு ஆண் தன்னோட தொழில்ல தன்னுடைய வேலையில அடுத்தடுத்த படிகளுக்கு முன்னேறான் அப்படின்னா அவனுக்கு விடாமுயற்சி, தொழில் மீதான அக்கறை, கடினமான உழைப்பு, தொழில் மீதான நேர்மை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அடிக்கிட்டே போலாம். அந்த ஒட்டுமொத்த வெற்றிக்கும் அவன் தான் காரணமா இருக்கான். பட் அதுவே ஒரு பொண்ணா இருந்தா அந்த பொண்ணு தப்பு பண்ணி தான் ஒரு உயரத்துக்கு வந்திருப்பாங்க, ஏதாவது கொடுத்துருப்பாங்க, தன்னுடைய பெண்மையை வச்சு அவங்க மேல வந்திருப்பாங்க அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த சமூகத்துடைய கருத்தா இருக்கு அப்படின்னு நீங்க நம்புறீங்கன்னா நீங்க இந்த படத்தை அவசியமா பார்க்கணும். ஹாய்ங்க, நான் உங்கள் கவின். நான் இந்த வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபேர் பிளே அப்படிங்கிற ஒரு படத்தை பற்றி தாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, நெட்ஃப்ளிக்ஸில் வந்திருக்கக்கூடிய படம். கேர்ள் ஃப்ரெண்டு, அப்புறமா அர்ஜுன் ரெட்டி, அர்ஜுன் வர்மா, இந்த மாதிரியான படங்களுடைய இன்னொரு வருஷம் இது. மற்ற படங்களுக்கு முன்னாடி இந்த படம் வந்துருச்சு. இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கு, சப்டைட்டில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. பட் பாருங்க, மிக மிக அவசியமான படம். பட் இது வந்து 18+ அடல்ட் சொல்லி காட்சிகள் இருக்கு. பட் அவசியமா பார்க்க வேண்டிய படம். ஒரு ஆண் பெண்ணை எப்படி அணுகிறான், ஒரு பெண் ஆணை எப்படி அணுகிறாள் அப்படிங்கிறது தான் இந்த கதையோட இருக்கு. கதையோட ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே லிவின்ல இருக்காங்க. பட் அது அவங்க இருக்கிறது ரகசியமா இருக்கும். ஏன்னா அவங்க 2 பேருமே ஒரே கம்பெனியில வேலை பார்க்குறாங்க. அந்த கம்பெனியில வந்து எந்த விதமான உறவு முறைகளில் இருக்கக்கூடியவங்களை வேலைக்கு சேர்த்த மாட்டாங்க. அது கம்பெனியோடைய ஒன் ஆஃப் த ரூல்ஸா இருக்கு. காரணம், அது வந்து ஷேர் மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. அவங்க எந்த ஷேர் மார்க்கெட்ல எந்த ஷேர்ல பிசினஸ்ல பணம் போட்டா எப்படி முன்னேற முடியும் அப்படிங்கிறதுக்கு எல்லாருக்கும் சொல்லிக் கொடுப்பாங்க. அவங்களும் ஷேர்ல நிறைய பணம் போடுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய கம்பெனி. ஸோ ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடியவங்களுக்கு அங்கே வேலை கிடையாது. ஸோ இவங்க 2 பேரும் யாருக்கும் தெரியாமல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. ப்ளஸ் அந்த கம்பெனியில் ஒன்றா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேருமே ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, ஜாலியாக இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க. ஹீரோ ப்ரொமோஷனுக்காக பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறான். பட் ஏதோ ஒரு வகையில் அவன் கொடுக்கறதுக்கான ஒர்க்குக்கு தகுதியான ரிட்டர்ன் கிடைக்கிறத அப்படிங்கிறதுலையும் அடிக்கடி அவன் வெக்ஸ் ஆகிறான். ஹீரோயின் தன்னுடைய வேலைகளை கடுமையாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இந்த சமயத்தில் ஒரு ப்ரொமோஷன் வரப்போகுது. ஹீரோவுக்கு தான் அந்த ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்படிங்கிறதுல ரொம்ப நம்பிக்கையாக இருக்கான். அது மாதிரியான விஷயங்கள் அவங்க காதுக்கு வருது. ஸோ அவங்க 2 பேருமே ஹீரோயினுக்கு தாங்க முடியல, தன்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு வர வாழ்க்கையில் அப்படிங்கிறத அவன் கொண்டாடி தீக்கிறா. அன்னைக்கு நைட் அவ்வளோ கொண்டாட்டம், பார்ட்டி, அது இதுன்னு செக்ஸ் உட்பட எல்லா விதமான கொண்டாட்டங்களும் அன்னைக்கு நடக்குது. மறுநாள் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ஹீரோவுக்கு கிடைக்காது, ஹீரோயினுக்கு கிடைச்சிடும். ஹீரோவுக்கு ஒரு ஒரு பதவி உயர்வு, ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் போது ஹீரோயின் கொண்டாடி தீட்டா. ஆனால் ஹீரோவுக்கு அந்த மாதிரியான கொண்டாட்டமான மனநிலை இல்லை. தனக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு கழிவிறக்கமும், தன்னை விட தன் இணை வந்து ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டா அப்படிங்கிறதும் அவனுக்கு வருத்தமாக இருக்குது. அவளுக்குன்னு தனியாக ஒரு ஆஃபீஸ் ரூம், அவளுக்குன்னு போக்குவரத்துக்கு காரு, எல்லாமே ஆஃபீஸ்லேருந்து கொடுத்துட்றாங்க. மேம்போக்கா சிரிச்சுக்கிட்டாலும் உள்ளுக்குள்ளே அவனுக்கு அந்த வன்மம் வந்து அவனுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு தடவையும் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் அவன் அமைதியாக இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் அவனை காயப்படுத்திக்கிட்டே இருப்பான், கண்ணீர் விட வச்சுக்கிட்டே இருப்பான். அவளும் விட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பான். ஒவ்வொரு கட்டத்திலையும் வேற வழி இல்லாமல் சரி 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 அப்படின்னு போவா. ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லை மீறும். உனக்கு மட்டும் எப்படி கிடைச்சிது, நான் வந்து நல்லா இருந்திருக்கேன், நான் எல்லா விதமான உழைப்பையும் கொடுத்துருக்கேன், எனக்கு கிடைக்காத விஷயம் உனக்கு ஏன் கிடைச்சிது அப்படின்னு கேள்வி கேட்பா. நீ பொண்ணா இருக்கிறதுனாலே ஆனவா, அன்னைக்கு நைட்டு எங்கேயோ போனையே, யார் கூட போனேன், இந்த மாதிரியான கேள்விகள் அடுக்கடுக்கா வர ஆரம்பிச்சது. சந்தேகங்கள், ஒரு உறவுக்கு சந்தேகம் அப்படிங்கிறது வந்துருச்சுனாலே அந்த உறவு காணாம போயிடும், காலி ஆயிடும். அதுதான் நிஜம். அதுக்கப்புறமா நீங்க அந்த உறவை நீங்க ஒட்ட வைக்கவே முடியாது. சந்தேகம் வந்துச்சுன்னா அவ்வளவுதான். அதுக்கு மேல அதை எந்த வகையிலுமே அதை முன்னெடுத்து போகவே முடியாது. அது உடஞ்ச கண்ணாடி மாதிரி தாங்க. திரும்ப எப்படி வேணாலும் ஒட்ட வைக்கலாம், ஆனா மூஞ்சி பார்த்தீங்கன்னா விகாரமா தெரியும். பார்க்கும்போதே அது உடஞ்சது, அந்த நினைவுகள் வரைய தெரியும். அதே மாதிரி சந்தேகத்தோட தான் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனாலும் அவள் சரி பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கா. ஒரு கட்டத்தில் அவளால் முடியாது. இவன் மேல எந்த தவறுகளுமே இல்லாத பட்சத்திலும் அவன் தப்பு பண்ணிட்டே இருப்பான். ஒரு கட்டத்துல இவளுக்கு தவறான, இவ வந்து இவனுடைய சுப்பீரியரா இருப்பா. இவன் தவறான தகவல்களை கொடுத்து அந்த ஆபீஸ்ல லாஸ் ஆகிற வரைக்கும் நிறைய வேலைகளை பண்ணிடுவான். அப்படியும் அந்த பொண்ணு அதுல இருந்து மேல வரும் தனியா அனலைஸ் பண்ணும். இவனை நம்புறதை கைவிட்டுட்டு தான் என்ன பண்ணணுங்கிறத முடிவெடுக்கும். தன்னோட தொழில வேலையில கவனம் எடுக்கும். இவன் சரியில்லை அப்படிங்கிற பட்சத்துல இவனுக்காக நான் விட்டு கொடுக்க தயார், ஆனா என்னோட தொழிலையோ என்னுடைய வருமானத்தையோ என்னுடைய வாழ்க்கை தரத்தையோ குறைக்க தயாரா இல்லை அப்படின்னு அந்த பொண்ணு முடிவெடுத்திருக்கும். ஸோ அந்த பண்ணிக்கிட்டே இருக்கும். இவன் என்ன பண்ணுவான்னா இந்த மாதிரி தப்பான பேச்சுக்கள் பேசிக்கிட்டே இருப்பான். ஒரு கட்டத்துக்கு மேலே இதுல அவளை காயப்படுத்தவே முடியல. அப்புறம் அடுத்த கட்டம் போய் ஒரு கட்டத்துல அவங்க எம்டி, அவங்க சிஇஓ எல்லாரும் இருக்கிற சமயத்துல இவ்வளவு நானும் லிவின்ல இருக்கும், எங்கூட தான் இருக்கா, நாங்கள் 2 வருஷமா நாங்கள் எல்லா பண்ணாத வேலை கிடையாது அப்படின்னு பச்சையா பேசிடுவான். எல்லாத்தையும் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாரையுமே திட்டுவான். சிஇஓல இருந்து அத்தனை பேருமே திட்டிட்டு வெளில வந்துடுவான். அவளுக்கு என்ன பண்றதுனே தெரியாது.
அதுக்கப்புறமா அந்த சிஇஓ ஓனரை போய் பார்த்து பேசுறா. இல்லைங்க, நானும் அவன் எனக்கு ஒன் சைடா பண்ணிட்டான். ஏன்னா ஒரு பெண் அடிப்படையிற வரைக்கும் தான் பண்ணிவா. அதுக்கப்புறமா அவ திருப்பி அடிக்க ஆரம்பிச்சான எப்படி இருக்குங்கிற கதை இந்த சீனே. அவனுக்கு எனக்கு எந்த சம்மதமே இல்லை அப்படின்னு அவன் தெளிவாக சொல்லுவான். சம்மதமே கிடையாது. ஆனால் அவன் என்னை தொடர்ச்சியான ஸ்டாக் பண்ணிக்கிட்டே இருந்தான். அதனுடைய வெளிப்பாடு தான் இது அப்படின்னா. ஆனால் ஓனருக்கு அது பிரச்சனையே கிடையாது. அப்போதான் அவன் புரிஞ்சுப்பான். ஒரு ஓனர் அப்படிங்கிறவன் பக்கா வியாபாரி. அவனுக்கு அவளால் வருமானம் வருகுது. அவன் கரெக்டாக தன்னுடைய வேலையை பார்த்துட்டு இருக்கா. அது அவனுக்கு போதும். அவன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காளோ இல்லையோ அதை பற்றின கவலைகள் அவனுக்கு கிடையவே கிடையாது. நீ உன்னோட வேலையை ஒழுங்காக பார்க்குறியா, ஓகே. இல்லையா, அதை பற்றின கவலைகளே கிடையாது. அவன் பாட்டு மௌனமாக கடந்து போயிடுவான். அவளுக்கு புரிய ஆரம்பிக்குது. இது வியாபாரத்துக்கான இடம். இங்கே நாம சரியாக நடந்துக்கிட்டா மட்டும் போதும். யாரை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். நம்மளுடைய வேலையை ஒழுங்காக பார்க்கணும். அந்த வேலையில் கவனம் செலுத்த ஆரம்பிப்பான். இவன் விட்டுட்டு ஓடிடுவான். அப்புறம் திரும்ப வருவான், விட்டுட்டு ஓடிடுவான். ஒரு கட்டத்தில் வன்முறையை கையில் எடுப்பான். அப்போ ஹீரோயின் என்ன முடிவு எடுக்கிறான், அதாங்க இந்த படம். இது இன்னைக்கு தான் இந்த கதை புதுமையான கதையோ அப்படியெல்லாம் கிடையாது. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் அன்றாட வாழ்க்கையிலும் நடக்கக்கூடிய கதை. ஆனால் ஆண் என்பவன் எவ்வளவுதான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பான், எவ்வளவுதான் பெருந்தன்மையாக நடந்துப்பான் அப்படிங்கிறனாலும் தனக்கு கீழே பொண்ணு இருக்கிற வரைக்கும் அவனுக்கு ஒரு செக்யூரிட்டி இருக்கும். அது தன்னை தாண்டி அவள் போறா அப்படிங்கிறது அன்செக்யூரா ஃபீல் பண்ண ஆரம்பிப்பான். அந்த லவ் அப்படிங்கிறது டாக்ஸிக்கா மாறும். அவளை பயமுறுத்தும், அவளை காயப்படுத்தும், அவளை எப்படியாவது தனக்குள்ள அடக்கி வச்சுக்கணும்னு நினைக்கும். இல்லைன்னா அவளை உதறி தள்ளிட்டு எங்கேயாவது போக தோணும். அந்த மாதிரியான ஒரு மனநிலையோட தான் ஆண் இருக்கான். ஏன்னா ஆணுடைய அடிப்படை இதுவே அதுதான். வேட்டையாடி தின்னக்கூடிய மனித இனத்துல இருக்கக்கூடியவன் அவன் பெரும்பாலும் வேட்டையாடியே பழகிட்டான். அந்த மரபு அணுக்கள் என்னுடைய இதுல கூட நான் வச்சிருக்கக்கூடியதுதான். நினைவில் காடு இருக்கும் மிருகம் நான் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த மாதிரிதான் அவன் அவன் புத்திக்குள்ள அது மட்டும்தான் இருக்கும். அதை நியாயப்படுத்த முடியோ இல்லை சரிப்படுத்த முடியாததோ கிடையாது. நான் நியாயப்படுத்தவும் இல்லை, அதுதான் சொல்ல வரேன். பட் அவன் அப்படித்தான் இருக்கான். காலங்காலமா பெண்கள் விட்டு கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அவனுக்காகவே தன்னுடைய கனவுகளையும் தன்னுடைய எதிர்கால முன்னேற்றங்களையும் தவிர்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படிங்கிறது நிச்சயமா தவறான விஷயம் தான். பிற்காலத்துல அவனுக்கே ஒரு பிரச்சனை வரும்போது உங்களால் கை கொடுக்கவே முடியாது. உங்களுடைய உழைப்பை, உங்களுடைய பலத்தை, உங்களுடைய அறிவை, உங்களுடைய திறமையை நீங்க தொடர்ச்சியா பயன்படுத்துறது மட்டும்தான் உங்க வாழ்க்கைக்கு நீங்க செய்யக்கூடிய மரியாதையா இருக்கும். அதுதான் இந்த படம் எனக்கு சொல்லிச்சு. இந்த படத்துல இருந்து நீங்க என்னத்தை புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல எப்படி புரிஞ்சுக்க போறீங்கன்னு. இது வெறும் செக்ஸ் படமாவோ இல்ல வெறுமன சண்டை படமாவோ ஒரு வெறுமன டாக்ஸிக் லவ் ஸ்டோரியாவோ நீங்க பாக்குறது அது உங்களுடைய விருப்பம். பட் இந்த படத்துல இருந்து தெரிஞ்சுக்கக்கூடிய நான் எடுத்துக்கிட்ட விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெண் அவளுடைய சுதந்திரத்தை எக்காரணத்து கொண்டு விட்டு கொடுக்க கூடாது அப்படிங்கிறதான். அதுக்கு நீங்க என்ன விலை வேணாலும் அவன் வச்சாலும் அதுக்கு காதல், அன்பு, பாசம், நேசம் பதிலுக்கு என்னதான் கொடுத்து உங்களுடைய முன்னேற்றத்தையோ உங்களுடைய சுய மரியாதையோ ஒருத்தர் பிடுங்கணும்னு நினைச்சானா அப்படி ஒரு உறவு உங்களுக்கு தேவையே இல்லை அப்படிங்கிறத இந்த படம் சொல்லியிருக்கும். இந்த படத்தோட கருத்தை நான் முழுக்க ஆமோதிக்கிறேன். எனக்கு அர்ஜுன் ரெட்டி பிடிக்காததுக்கான காரணம் அதுதான். அந்த பொண்ணு கீழே அவன் அடிச்சுப்பான், உதைப்பான், விட்டுட்டு போவான், திரும்ப வருவான், எல்லாத்தையுமே அந்த பொண்ணு ஏற்றுக்கிட்டே இருக்கும். அப்படியான ஒரு வாழ்க்கை தேவையே கிடையாது. அது வாழ்க்கையே கிடையாது. அது பிழைப்பு நடத்துதல். நீ இல்லைன்னா நான் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்குமானா அந்த வாழ்க்கையை நீங்க வாழவே வேண்டாம். யாருமே இல்லைனாலும் நம்மளால வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கும். இல்லைன்னா பிழைப்பாக மட்டுமே அந்த வாழ்க்கை இருக்கும் அப்படிங்கிறது தான் நிஜம். நன்றிங்க. இன்னொரு வீடியோல நம்ம கண்டிப்பா மீண்டும் சந்திப்போம்.